ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றது கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு மருத்துவ தலிகை தான் இன்னைக்கு. அகைன் எல்லாமே அப்பாவோட ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் தலிகை இருக்க போகிறது. என்னுடைய பர்சனல் விஷ் இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா 2 பேருக்கு ஏதாவது இத்தனோண்டு சமைச்சு சாப்பிட்டாலே போறோம். சொல்லுவா இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியில தலிகை பண்ணி சாப்பிட்டா போறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே ஒரு ஃபியூ டேஸா மெனியூஸ் போட்டுன்னு இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வர வரைக்கும் இதுதான் கதை, அதுக்கு டைம் ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து வேப்பம்பூ, பிரண்டை இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். டெஃபினட்டா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மெனு சாப்பிட்டெல்லாம் பாடி கிளென்ஸ் ஆகும். நல்ல விஷயமா இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கு போகலாம். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு Q&A, ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன் மாதிரி போடலான் இருக்கேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட்ல போடுங்க. நான் நிறைய தடவை இந்த மாதிரி கேட்டிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி தென் அண்ட் தேர் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ணிடுறேன். ஸோ வேற சில விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாம். உங்க யாருக்காவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய லிமிட்ல சொல்ற அளவுக்கு எது இருக்கோ நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போலாம் வாங்கோ. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் ஆயிடுத்து. ஸோ 1 by 1 பண்ண வேண்டிதான். அதுக்கப்புறமா அரிசியும் எடுத்து வச்சுட்டேன் சாதம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களே இப்போ கெஸ் பண்ணியிருப்பேன் என்ன மெனு அப்படின்ட்டு. சிம்பிள் தலிகை தான். வாங்கும் நம்ம குக்கிங்க்கு போகலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிக்க போகிறேன், 2-3 நாள் மழை பெஞ்சுது இல்லையா, அதில் கொஞ்சம் பிரண்டை துளுத்து வந்திருந்தது. ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன், எங்கள் 2 பேருக்கும் இது போகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் கொஞ்சம் குத்தின்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். நான் அது கருவேப்பிலை ஒரு 4-5 பேடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். அதே போல் 2 ஒரு 5-6 கன்று இருக்கிற மாதிரி பிரண்டையை வந்து அந்த ஓரத்துலலாம் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். உப்பு எடுத்துட்டுருக்கேன், பெருங்காயம். இது பிரண்டை க்ளீன் பண்ணச்ச கையில் எண்ணெய் தடவிக்கணும். இந்த தடவை எண்ணெய் தடவிண்டுமே இன்றைக்கி கையை போட்டு நமைச்சல் தாங்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ் இல்லையா, அப்படியே பறித்து பண்ணுறதுனால. பறித்து விற்றதை வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ தூரம் தெரியாது, உடனே பண்ணச்சு அந்த ஈரத்தன்மை ரொம்ப அரிக்கிறது கையை. கொஞ்சம் எண்ணெய் சுட்ட கையோடு நம்ம கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம். பொரியட்டும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதே போல் புளி போட்டுக்கிறேன். இதோட பெப்பர் இஞ்சி சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். நான் ஏன் சேர்த்துக்கலன்றதை பின்னாடி சொல்கிறேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே இந்த பிரண்டை தொகையல் வந்து நல்ல ஒரு ஜெர்மான சக்தி. அதனால தான் நம்மளை இதில் வந்து தவசத்தும் போது வந்து பிரண்டை தொகையெல்லாம் பண்ணுவாள். எவ்வளோ நிறையா ஹெவி ஐட்டங்கள் எல்லாமே கிழங்கு வகைகள் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் சாப்பிட்றச்ச நெஞ்செரிச்சல், ப்ளோட்டப் இது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த பிரண்டை வந்து ஒரு ஜெரிமான சக்தியை கொடுக்கக்கூடியது. கூடவே அதில் நிறைய நார் இருக்கிறதுனால ஹெவியாக சாப்பிட்டாலுமே ரொம்ப வயிற்று பிரச்சனை இல்லாமல் வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உடையது. இப்போ நம்ம பிரண்டை, வத்த மிளகா, பிரண்டை வந்து நல்லா, அதாவது அந்த கலர் பச்சை கலர்லேருந்து ஒரு மாதிரி பழுப்பு கலரில் வர வரைக்குமே வதக்கிக்கணும். கொஞ்சம் வதக்கிட்டு காமிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பாகிட்டே வருது. இந்த நேரத்தில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முட்டி வலிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மருந்து. நம்ம ஒரு சின்ன ஒரு கிளையை இப்படி ஒடிச்சு வச்சா கூட இது கிடுகிடுன்னு வளரக்கூடிய தன்மை. தரை இருக்கிறவாளுக்கும் ரொம்ப வசதி. எங்களை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா ஒரு பெரிய பாட் ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே 2-3 கிளையை வந்து நட்டு வைங்கோ. கண்டிப்பாக இது கிடுகிடுன்னு நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை. இதுலேயே 3 விதமான பிரண்டை என்னுடைய
என்னுடைய தோட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வாத்தோட மாடி தோட்டத்தில் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு பிரண்டை. அதில் காய் கூட பார்த்தேன்னாக்கா சுண்டைக்காய் மாதிரி காய்க்கிறது ஒரு மாதிரி டைப்பு. ஸோ நான் இப்போ சும்மா தேங்காயும் சேர்த்து ஒரு பரட்டிக்கிறேன். இதுக்குண்டான உப்பு, வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பிரண்டை தொகையில் சாப்பிட்டேன்னாக்கா முட்டி வலி, அதே போல் ஒரு மாதிரி மசில்லாம் டயர்டாக ஃபீல் ஆகும். எனக்கு இப்போ ஆறுது அந்த மாதிரி. ஸோ அந்த அழற்சின்னு சொல்லுவா இல்லையா, தசை அழற்சி அப்படின்னு, அந்த மாதிரி நேரங்களில் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் பைல்ஸுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது கான்ஸ்டிபேட் இல்லாமல் பண்ணும் இது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப மருத்துவ குணம். ஒரு சின்ன கிளையை ஒடிச்சு ஸோ மண்ணில் பதிய வச்சதுனாக்கா நிறையா கிடுகிடுன்னு வளரும். வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோடைய கலர் வந்து பழுத்த கலராக மாறணும், தெரியறதா? அந்த அளவுக்கு மாறிடுத்துனா நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா தொகையல் அரைச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இதில் புளியும் இருக்குது, தேங்காயும் பீசஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் சட்டுன்னு ஜலத்தை குத்தி அரைச்சல்னா இதெல்லாம் அரையவே அரையாது. ஃபஸ்ட்டு ட்ரையாக பல்ஸ் மோடில் அரைங்கோ. ப்ராபப்ளி யார்கிட்டயாவது ஹை மோட்டார் இருக்கிறவா வீட்டில் வேணால் இது அரையுமோ என்னமோ. என்கிட்ட இருக்கிற பாடாவதி மிக்சியில் அது அரையவே அரையாது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக பல்ஸ் மோடில் உதுத்துன்ட்டு தென் தண்ணி ஊற்றி அரைச்சல்னா நல்லா அரையும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரக்கரான்னு ஃபஸ்ட்டு அரைச்சின்ட்டு ஜலம் ஊற்றிக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதோட ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி சேர்த்துக்கல. எங்கள் அப்பா சொல்கிறா இஞ்சி சேர்த்தா எனக்கு ஒரு மாதிரி கேஸ் கலப்பி ஏப்பமாக வருது, எனக்கு இஞ்சி போடாத அப்படின்ட்டான். அதனால நான் இஞ்சி போடலை. அதர்வைஸ் இஞ்சி சேர்த்துனா தான் இது பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். ஸோ மிளகு, இஞ்சி இதெல்லாம் வைக்காமையே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் க்ரீன் சில்லி, கருவேப்பிலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா வச்சு அரைச்சேன்னாக்கா இந்த சிகப்பு கலர் இல்லாமல் உங்களுக்கு க்ரீன் கலராக வரும். நான் பேடிகை சில்லி வைக்கிறதுனாலேயே இந்த கலர் வந்துடுறது. ஸோ நமக்கு பிரண்டை தொகையில் ரெடி. அடுத்தாப்பில் வேப்பம்பூ சாத்துமது பண்ணிக்கலாம். ஸோ வேப்பம்பூ ரசம் பண்ணுறதுக்கு சேம் வானலிலேயே நெய் குத்தின்ருக்கேன். நெய் கொஞ்சம் சுடட்டும். பாத்திரம் ஆல்ரெடி கொஞ்சம் சூடு இருக்குது, நெய் மெல்ட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் சுடட்டும். ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வத்த மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறமா நெய்யில் வந்து இந்த வாட் இஸ் தட் வேப்பம்பூ பொரித்து போடச்சதா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். புளிஜலம், உப்பு, மஞ்சப்பொடி, இவ்வளோ தான் சாமான். ரொம்ப ஒன்றும் பெருசு கிடையாது. நெய் சுட்டவுடனே தாளிக்கிற சாமான் போடலாம். ஸோ நெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ கடுகு ஜீரகம் போட்டுக்கிறேன், பொரியட்டும். பெருங்காயம் போட்டுருக்கேன், கருவேப்பிலை. இதுக்கு வந்து ரசம் பொடி அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஸோ வத்த மிளகா தான் தாளிச்சிக்கிறது காரத்துக்கு. ரொம்ப மைல்டாக இருக்கும். ஏதாவது ஜுரம், வயிற்று வலி, வயிறு அப்செட்டு அந்த மாதிரி நேரங்களில் வாய்க்கு உனக்கையாக இருக்கும். ஜஸ்ட்டு உப்பு, பெருங்காயம், புளிப்பு, அவ்வளோதான். அந்த வேப்பம்பூவோட துவர்ப்பு தான் வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடியது. பொதுவாகவே துவர்ப்பு தன்மை தான் வந்து இந்த புண்ணை ஹீல் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் வேப்பம்பூவை நல்லா பொரிச்சுண்டுறேன். கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். எங்கள் மாமியாரோட ரொம்ப ஃபேவரட் வந்து வேப்பம்பூ ரசம் தான். கொஞ்சம் பொரியட்டும். நல்ல வேப்பம்பூ நெய்யில் பொரிஞ்சு எடுத்து இப்போ புளிஜலம் ஆட் பண்ணிடலாம். வீடே மணக்கிறது. பா, செம வாசனையாக இருக்குது. இதுக்குண்டான உப்பு, மஞ்சப்பொடி போட்டுடுறேன். இந்த மிளகாயோட விதை தான், ஸோ அதோட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்துடுத்துன்னா ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதி வந்துடுத்து, பச்சை புளி வாசனை போய் நல்ல வேப்பம்பூவோட வாசனை வந்துடுத்து. நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். வேப்பம்பூ ரசம் பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க அப்படியே ஆவி பறக்க ரெடி ஆகிடுத்து. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வாசனை. ஸோ அடுத்தாப்பில் சாதத்தை வச்சிடலாம்.
எவ்வளோ சாதம் வச்சாலும் மீந்துடுறது. ரொம்ப கம்மியாக தான் போட்டு வைக்கிறேன், அப்பயுமே மீறுறது. ஸோ இது ஒரு 4 சவுண்டு வரட்டும். இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சாதம், அதுக்கப்புறமா ஃபஸ்ட் கிளாஸ் வேப்பம்பூ ரசம், பரண்டை தொகையல். கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு மருத்துவ தளிகை தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கு உண்டான சிம்பிள் தளிகை இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.